அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்த நிலையில் அது தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் வழுக்கம்பாறை, கன்னியாகுமரி, மணக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. புத்தளம் பகுதியில் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் பெத்தபெருமாள் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்தது. குழித்துறை அரசு சமூக நீதி விடுதி வளாகத்திலிருந்து மரத்தின் ஒரு பகுதி முறிந்து அருகிலிருந்த வீட்டில் விழுந்தது. அந்நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை, சின்னக்கல்லார், பெரிய கல்லார், சின்கோனா உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, கரிசல்பட்டி, கானாவிளக்கு உள்ளிட்ட பகுதிகளில் காலையில் வெயிலின் தாக்கம் இருந்த நிலையில் மாலையில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்தது. மதுரையில் செம்மக்கல், ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி, தல்லாக்குளம், தெற்குவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலான மழை பெய்தது. மழையால் பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள பாண்டி பஜார் பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது. இதில் வாகன ஓட்டிகள் சிக்கிக்கொண்டு கடும் சிரமமடைந்தனர். தேனியில் பெய்த மழையால் பேருந்து நிலையம் முழுவதும் தண்ணீர் தேங்கியது. இதனால் பேருந்திற்காக காத்திருந்த பயணிகள் இன்னலுக்கு ஆளாகினர். சாலைகளிலும் மழைநீர் வழிந்தோடியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. மழையின் காரணமாக தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தினர். இதேபோன்று கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளான சங்கராபுரம், வடக்கநந்தல், மாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூரில் பெய்து வரும் மழையால் அறுவடைக்கு தயாராகியுள்ள நெற்பயிர்கள் சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தின் திருவையாறு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் வாகன ஓட்டிகள், வியாபாரிகள் கடும் அவதியடைந்தனர். திருவாரூரில் காலை முதல் வெப்பம் நீடித்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிதம்பரம், புவனகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் இன்னலடைந்தனர். வேலூரில் பெய்த மழையில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இரவில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. அதில் முள்ளிப்பாளையம், KK நகர் பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. புதிதாக போடப்பட்ட சிமெண்ட் சாலை உயரமாக இருப்பதால் வீடுகள் பள்ளமாகி விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதன் காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த பிரச்சினைக்கு மாநகராட்சி விரைந்து தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மழைநீர் வடியாததால் 500 ஏக்கர் சம்பா பயிர் நீரில் மூழ்கி ஒழுகின. திருத்துறைப்பூண்டி அருகே முள்ளியாற்றில் இருந்து பிரியும் வடிவாய்க்காலில் வெங்காய தாமரை செடிகள் மண்டியுள்ளன. அண்மையில் பெய்த மழையில் வயலில் தேங்கிய நீர் வடிவாய்க்காலில் வடியாததால் சம்பா நேரடி விதைப்பு செய்த 20 நாள் பயிர் நீரில் மூழ்கி அழுகியதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வடிவாய்க்காலில் மண்டியுள்ள வெங்காய தாமரை செடிகளை அகற்ற விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது.
சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் எனவும், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.